எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்மளோட வீடியோ வந்து 3 பார்ட்டாக வருது. ஏன்னா 2வது பார்ட் வந்து ஒரு 12 திதிநித்தியை சொன்னப்போ அது க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் 3 பார்ட்டாக வருது. இப்போ நம்ம வந்து சர்வமங்களா அப்படிங்கிற அம்பாளை பார்க்குறோம். அவள் சுக்லபக்ஷ திரையோதசி அன்னைக்கு வழிபடக்கூடியவள். இந்த தேவி வந்துட்டு எப்படி இருக்காருன்னா, பொன்னிற மேனியில் நவரத்னங்கள் இழைக்கப்பட்ட வைடூரிய மகுடம் துலங்க பொலிகிறாள். அது மாதிரி பளபளன்னு இருக்கா. கடைக்கண், இந்த நித்யாதேவியின் கடைக்கண் பார்வை அனவரதமும் அன்பரை காக்கிறது. தன் 4 கரங்களிலும் மாதுளம்பழம் தங்க பாத்திரம் ஏந்தி அபய வரத முத்திரைகள் தரித்துள்ளாள். சிவப்பு பட்டு உடுத்தி சர்வாலங்கார பூஷிதையாய் தோற்றம் அளிக்கிறாள். இவளை சுற்றி 72 சக்திகள் காவலாக உள்ளதாக புராணங்கள் சொல்கின்றன. இவளை பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா பயணங்களில் விபத்து ஏதுமின்றி பாதுகாப்பு கிட்டும். அனைத்து விதமான மங்களங்களும் வந்து சேரும். அடுத்தது ஜுவாலா மாலினி நித்யா. இவளை என்னைக்கு பண்ணுறோம்னா சுக்லபக்ஷ சதுர்தசி அன்னைக்கு பண்ணுறோம். இந்த நித்யாதேவி ஜுவாலா அப்படின்னாலே நெருப்பு பிழம்பு, அக்னி பிழம்பு, ஜுவாலா ரூபமாக இருப்பவள். பண்டாசுரனுடன் லலிதாதேவி நடத்திய யுத்தத்தில் 100 யோஜனை நீளமும் 30 யோஜனை அகலமும் 30 யோஜனை உயரமும் கொண்ட நெருப்பு கோட்டைகளை படைத்தவள் பண்டாசுரவதத்தில். இந்த அம்பிகையின் வித்யை 60 அக்ஷரங்கள் கொண்டது. மந்திரம் எடுத்துக்கணும்னா 60 அக்ஷரம். வைடூரிய மகுடம் அணிந்து அக்னி ஜுவாலையை போல் சிவந்து காட்சியளிக்கும் இந்த தேவிக்கு 6 முகமும் 12 கரங்களும் உள்ளன. கரங்களில் அங்குஷம், கத்தி, வில், நெருப்பு, கதை, பாசம், கேடயம், தாமரை, சூலம், அம்பு, அபயம், பரதம் தாங்கியுள்ளாள். நிறைய அணிகலன்களை போட்டுருக்கிற இந்த அம்பாளுக்கு 3 கண் இருக்குது. இவளை எப்போதுமே தேவர்களும் முனிவர்களும், ஏன்னா அங்கே தானே அக்னியோட வேலை வரது, அதனால் எங்கெல்லாம் அக்னி இருக்கோ அங்கெல்லாம் ஜுவாலாமாலினி இருக்கா. இவளை பயன்படுறதுனால, பிரார்த்தனை பண்ணுறதுனால என்ன பலன்? எந்த துன்பமும் தீயிலிட்ட பஞ்சு போல ஆகும். எப்படிப்பட்டதே ஒரு செகண்டில் அக்னிக்கு மட்டும்தான் அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அதில் நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது அக்னிக்கு. ஒரு தடவை தொடங்கினா அது அப்படியே போயின்னு இருக்கும். பகைவர்கள் அழிவார்கள். அடுத்தது சித்ரா. இந்த சித்ராங்கிற தேவியை நம்ம என்னைக்கு பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் பௌர்ணமி அன்னைக்கும் கிருஷ்ணபக்ஷ பிரதமை அன்னைக்கும். ஓகேவா? பௌர்ணமியான இவள் வந்து 15ஆம் தேதியான தேவி. பல என மின்னும் கிரணங்களை வீசிடும் திருமேனி உடையவள். பல்வேறு ரத்னங்கள் பதித்த மகுடத்தில் பிறைமதி சூடியவள். வெண்பட்டாடை உடுத்தி பல்வகையான ஆபரணங்களை மேனி முழுவதும் அணிந்து அழகே வடிவாக திகழ்கிறாள். பாசம், அங்குஷம், அபயம், வரதம் தரித்த 4 திருக்கரங்களை கொண்ட இவள் பக்தர்களின் பயத்தை நாசம் செய்பவள். சர்வானந்தமயி என்றும் நிலையானவள். எல்லா ஆனந்தங்களையும் கொடுக்கக்கூடியவள் சித்ரா. என்றும் நிலையானவள், எப்போவுமே இருக்கிறவள். கனவிலும் நினைவிலும் அடியவர்கள் இதயத்திலும் வீற்றிருப்பவள். உதிக்கின்ற சூரியனைப் போல் ஞான ஒளி வீசி அறியாமை என்ற இருளை அகற்றுபவள். அண்டங்கள் அனைத்திலேயும் மகிமை வெளிப்பட திகழ்பவள். தனி பெரும் பரம்பொருள் அம்பாள். லலிதா மகா திரிபுர சுந்தரி பௌர்ணமி அன்னைக்கு இவளை வழிபட்டா திடீர் அதிர்ஷ்டமும் பெரிய செல்வமும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி திதிநித்தியை பற்றி என்ன சொல்லியிருக்கா. திதிநித்தியான்னா யார்? இவா எப்படி அப்படின்னு கேட்டேன்னா, நம்மளுடைய ஸ்ரீவித்யையில் அம்பாள் வந்து காமேஸ்வரனோட காமேஸ்வரியாக இருக்கும்பொழுது அவளை சுற்றி பிந்துவை சுற்றி முக்கோணத்திலையும் 3 சைட்லேயும் ஒரு சைடுக்கு 5 தேவியாக இருந்து இருக்கிற 15 நித்தியைகள், நம்மளுடைய திதிகள் 15. அப்போது இந்த மாதிரி கலைகளாக பிரிஞ்சு இருக்கிற தேவி தான் திதிநித்யா தேவி. இந்த திதிநித்யா தேவியை ஜபம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்போது இந்த திதிநித்யா தேவிக்கு எங்கள் கோவில் இருக்குது அப்படின்னு கேட்குறவாளுக்கு மெட்ராஸில் நங்கநல்லூரில் ராஜராஜேஸ்வரி கோவிலில் இருக்குது. என்ன அப்புறம்
இதில் அடுத்த ஒரு டவுட்டு, அது இந்த ரெக்கார்டிங் முடிக்கிறதுக்குள்ளே இந்த ஃபஸ்ட்டு இதில் ஒரு டவுட்டு. அதாவது என்ன கேட்குறா அப்படின்னு கேட்டால், என்ன என்ன ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கா, கையோடு பதிலை சொல்லிடலாமேன்னு பார்த்தேன். கலசத்துக்கு நூல் கட்டணுமா அப்படின்னு கேட்டிருக்கா. உங்களுக்கு கட்ட தெரிஞ்சால் கட்டலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வாத்தியார்கிட்ட சொல்லி என்ன அதை வந்துட்டு கலசத்துக்கு இது கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்குது, ஒரே ஒரு இது. அமாவாசை அன்னைக்கு பிரதம அன்னைக்கு தான் இன்றைக்கி இந்த தடவை வைக்கிறது வழக்கம். என்ன அமாவாசை அன்னைக்கு திங்கக்கிழமை வச்சால் போருமா கேட்டிருக்கா. திங்கக்கிழமை வச்சால் போரும், சரியா? இதில் வந்துட்டு எல்லாருக்கும் புரிபடணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறதுலேயே சிம்பிளஸ்ட் ஃபார்மில் சொல்லியிருக்கேன். இந்த திதிநித்தையை பற்றி ஏன் இதில் எக்ஸ்ட்ரா அப்படின்னு கேட்டால், இதை பண்ணும் பொழுது நம்ம பண்ணுற விஷயத்தை வந்து தெரிஞ்சு பண்ணும் பொழுது அதுக்கு பலன் ஜாஸ்தி. நான் சொன்ன மாதிரி என்னுடைய ஒரு கிளைண்ட்டுக்கு பகமாலினி, அவள் அதை பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம அதில் யாராவது கர்ப்பத்தில் இருக்கா, கர்ப்பிணியாக இருக்கான்னா அவளை வந்துட்டு இந்த பகமாலினி அவளை வந்து